அம்மா, இன்னும் கொஞ்சம் சீனி போடேன், கசப்பா இருக்கு. அம்மா கொடுத்த காப்பியை ஒரு வாய் உறிஞ்சிவிட்டு அம்மாவிடமே கோப்பையை நீட்டினான் முருகன். அவன் கொடுத்த காப்பியை வாங்கி ஒரு வாய் உறிஞ்சி சோதனை செய்த பத்மாவதி, என்னடா, உனக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? ஜொரங்கீரம் அடிக்குதா? வாய் கசக்குதா? இவ்வளவு இனிப்பா இருக்கு என்றபடி அவனுடைய நெற்றியில் புறங்கையை வைத்து சோதித்தாள். உடம்பும் நல்லாதான் இருக்கு, அப்ப ஏன் கசக்குது? அம்மா இன்னும் கொஞ்சம் சீனி போடுது, வானா வாயேன், சும்மா நொய் நொய்யின்கிட்டு. இல்லடா, அளவுக்கு மீறி சீனி போட்டு குடிச்சா சுகர் வந்துரும்டா. எல்லாம் ஏற்கனவே வந்திருக்கும், சுகர் பிபிலாம் உள்ள இருக்கும். பின்ன இப்படி எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா வராம என்ன செய்யும்? நாளைக்கு நீ வேணா போய் டெஸ்ட் எடுத்து பாரு, எல்லாம் இருக்கும். 4 நாளா கடுகடுன்னு நிக்கிற என்றபடி உள்ளே சென்று 2 சிறுகரண்டி சீனியை போட்டு கலக்கி கொண்டு வந்து அவனிடம் நீட்டினாள். அவன் வாங்கிக் கொண்டதும் அவன் எதிரேயே அமர்ந்து இரவு சமையலுக்காக முட்டைகோஸ் நறுக்கத் தொடங்கினாள். காப்பியை குடித்து முடித்த முருகன் கோப்பையை வைத்துவிட்டு தலையை சோபாவில் சாய்த்தபடி சாய்ந்தமர்ந்தான். என்னடா, ரொம்ப சோர்வா இருக்க? ஷ், தலைவலி. அப்ப நிச்சயம் பிபி இருக்கும். எம்மா, உன் வாயில நல்லதே வராதா? கடுப்படித்தான். பின்ன என்னடா, ஸ்ட்ராங்கா காஃபி குடிச்சும் தலைவலி நிக்கலன்னா பிபி இருக்குன்னு தானே அர்த்தம்? காஃபி குடிச்சே தலைவலி நின்னுடும்னா மருந்து கடையில இருக்கிற தலைவலி மாத்திரையை எல்லாம் தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். அதுவும் நீ போடுற காஃபிய குடிச்சா தலைவலி போகாது, கூடும். கொழுப்புடா உனக்கு என திட்டினாலும் முட்டைகோசை பொடியாக்குவதை விட்டுவிட்டு எழுந்து சென்று தலைவலி தைலத்தை கொண்டு வந்தாள். அவன் அருகே அமர்ந்து கண்களை மூடியிருந்த அவனுடைய நெற்றியில் இதமாக தடவிவிட்டாள். அம்மாவின் விரல்கள் 1000 சக்திகளை தாங்கியிருக்கிறது என்பதை உணர்வுகள் உணர்த்தியது. நிமிடத்தில் கண்களில் சுகமான தூக்கம் வந்து 2 நாட்களாக உறங்காத தருணங்களை அந்த நிமிடம் சட்டென்று தருவித்து தாலாட்டியது. கண்களை திறக்காமலேயே அந்த ஸ்வர்க்கத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தாய் என்பவள் எத்தனை ஒரு அதிசயம்! அவளின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. அப்படிப்பட்ட தாய் ஒரு ஆண்மகனுக்கு தேவையில்லை என ஏன் நினைக்கிறார்கள்? ஆணுக்கு கஸ்தூரியாக மணக்கும் தாய் ஏன் மருகளுக்கு காந்தாரியாகிறாள்? இப்படி ஒரு கண்டிஷனை வள்ளியின் தாய் போடுவதால் அந்த வீட்டில் அடுப்பாங்கரை வரைக்கும் செல்லும் உரிமை உள்ள என்னால் என் காதலை சொல்ல முடியவில்லை. ஏண்டா, யாரையாவது காதலிக்கிறியா? ஒற்றை விரலால் 1000 நரம்பு மண்டலத்திற்கு இதமளித்துக் கொண்டிருந்த அம்மாவின் குரல் இப்படி காதில் விழுந்ததும் சட்டென்று கண்களை திறந்தான். அவனுடைய கண்கள் கலங்கியிருந்தது. காரணம் தைலத்தின் வீரியமான எரிச்சல். ஆனால் தைலத்தின் தன்மையால் நிரம்பிய கண்ணீரைக் கண்டு அம்மா பதறினாள். ஐயோ, என்னடா அழற? அப்ப காதல் புட்டுக்குச்சா என்றார். இப்படி வழிச்சு வழிச்சு தைலத்தை தடவுனா கண்ணீர் மட்டும் வராது, ரத்தமே வரும். அம்மாவின் கையை தன் நெற்றியிலிருந்து விலக்கினான். ஏண்டா இப்படி மறைக்கிற? எந்த புள்ளையும் தாய்கிட்ட தன் காதல் தோல்விய சொல்ல மாட்டான், அம்மாவால தாங்கிக்க முடியாதுன்னு. என்னால தாங்கிக்க முடியும்டா. சொல்லுடா, எவன் உன் காதல பிரேக்கப் பண்ணினா சொல்லு. அவனுக்கு அம்மாவின் பாச போராட்டம் சிரிப்பை வரவழைத்தது. காதல் என்றாலே கத்தியை கையில் எடுக்கும் இந்த உலகத்தில் தன் மகன் எதிலும் தோற்றுவிடக்கூடாது என தவிக்கும் தன் அப்பாவி தாயை பாவமாக பார்த்தான். எத்தனை நல்ல அம்மா! இப்படிப்பட்ட அம்மாக்கள் ஆண் பிள்ளைகளுக்கு இருப்பதை ஏன் வள்ளியின் தாய் நினைப்பதில்லை? சாய்ந்திருந்த நிலையிலிருந்து நிமிர்ந்து அமர்ந்தான். சொன்னா என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேன்னா, உன்னை எவன் வேண்டான்னு சொன்னாலோ அவள 4 அறை விட்டு உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, மரியாதையா அவனை காதலிக்கிற வழிய பாருன்னு சொல்லுவேன். அம்மாவின் அழகு முகத்தை கைகளில் ஏந்தினான். இப்பொழுது அவனுக்கு உண்மையிலேயே கண்கள் கலங்கியது. தைல தெரிச்சலில் உருவான கண்ணீருடன் நெகிழ்ச்சியில் உருவான கண்ணீரும் கலந்து கைகோர்த்து அவனுடைய கன்னத்தை தொடுவிட துடித்தன. அம்மா, நான் ஒன்னு கேக்கட்டா? கேளுடா. நீ இதே மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றவளையும் கொஞ்சுவியாமா? சட்டென்று அவனுடைய கையை தன் கன்னங்களிலிருந்து எடுத்தெறிந்தாள் பத்மாவதி. ஏண்டா நாவல கொஞ்சணும்? அதான் வேலையா? எவனோ பெத்த பொண்ண நான் கொஞ்சணுமா? அவள மடியில உட்காரத்த வச்சு கொஞ்சதான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரேனா? சரிதான், வள்ளியோட அம்மா பயந்தது சரிதான். ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருப்பவர்களுக்கு 2 முகம்தான் போலும். அப்ப அவகிட்ட எப்படி நடந்துப்பேன்? எப்படி நடந்துப்பேனா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பேன். எடக்கு மடக்கா நடந்துகிட்டா எகிரி குதிச்சு பேசுனா மூட்டைய கட்டி அனுப்பி விட்டுருவேன். இதை கேட்டு அரண்டு போனான். அம்மாவிற்குள் ஒரு சந்திரமுகி இருக்கிறாள் என்பதை அவன் பார்த்தான். தன்னிடம் அம்மா நடந்து கொள்ளும் பாச கொஞ்சல்கள் எல்லாம் பொய்யோ? மருமகள் என்று சொன்னதுமே இவள் கண்டிப்பான டீச்சரை போல் கையில் பிரம்பை எடுத்துக்கொள்கிறாளே. ஏண்டா இப்படி கேக்குற?
சும்மாதான் கேட்டேன். என்கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கியே, வர்ற பொண்ணுகிட்டயும் இப்படியே நடந்துப்பியான்னு ஒரு சந்தேகம் வந்தது. ம். வர்றகிட்டயெல்லாம் கொஞ்சம் அனுசரணை காட்டினோம்னா என்ன திண்ணைக்கு துரத்திடுவா. எல்லாரையும் வெய்க்கிற இடத்துல வைக்கணும். நான் என்னமோ நீ காதல் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி பேசுறியே. அப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடவா? நல்லா அடக்கம் ஒடக்கமா என் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறவளா இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு தான் நான் உனக்கு செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீ யாரையும் காதலிக்கல இல்ல? காதலிக்கிறேம்மா. எட கடவுளே! யாருடா? வள்ளியா? எப்படிம்மா கண்டுபிடிச்ச? எப்பவும் அவ கூட தானே சுத்திக்கிட்டு இருக்க. அவ சரியில்ல. ஆளும் மூஞ்சியும் பென்சில் மாதிரி இருக்கா. என்னமோ மாத்தாந்தாய் கிட்ட வளர்ற மாதிரி சோறையும் போடாத மாதிரி ஒல்லி குச்சியா இருக்கா. பொண்ணா இளச்சனமா உனக்கு பொண்ண பாக்கறேன்டா. அந்த குட்டிய மறந்துடு. சொல்லிவிட்டு எழுந்து போன அம்மாவை பாவமாக பார்த்தான். கடவுளே! காதலை எப்படி சொல்வது என நான் தவிச்சு தலைவலியை வாங்கிக்கிட்டு இருக்க, அம்மாடென்னடா 3 நாள்ல மூட்டைய கட்டி அனுப்பிடுன்னு சொல்லுதே. என் வாழ்க்கையில் எனக்கு வள்ளி கிடைப்பாளா மாட்டாளா? அவன் கவலைப்பட ஆரம்பித்தான்.